மனிதா இதை தொடுவது எளிதா தில் திகிலா திடுக்கிடும் புதிரா நில் மனிதா இதை தொடுவது எளிதா மூர்க்கம் பயம் பார்க்கும் உடல் வேர்க்கும் கதையா திரை நீக்கும் ஒரு மார்க்கம் துணிவே துணையா முடிந்தா நம்பினால் நம்பங்கள் நிழலா இல்லை நிஜமா நிழலா இல்லை நிஜமா திகிலா திடுக்கிடு புதிரா நில் மனிதா இதை தொடுவது எளிதா தன் விதைகளை தானே ஈர்க்கும் ஏரழிஞ்சல் மரம். ஏரழிஞ்சல இது ஏறி ஒட்டிக்கிற அழிஞ்சல். பிரபஞ்சத்தில் உருவாகும் அனைத்து நோய்களுக்கும் மூலிகைகள் மூலம் குணம் காணலாம் என்பது சித்தர்களின் கோட்பாடு. அதற்கான வழிமுறைகள் பலவற்றையும் அவர்களே கண்டறிந்தும் சொல்லியிருக்கிறார்கள். அரை நூற்றாண்டுக்கு முன்னர் கூட சித்த மருத்துவம்தான் இந்தியாவில் பிரதான மருத்துவமாக இருந்திருக்கிறது. நேற்றைய தினம் நம்பினால் நம்புங்களில் பார்த்த ஜோதி மரம் ஓர் அதிசய மரம். இன்று நாம் பார்க்க இருக்கப் போவதும் ஒரு அபூர்வ வகை மரம்தான். ஆனால் அதற்கு மற்றொரு அரிய சிறப்பும் இருக்கிறது. மாய மந்திரங்களை பில்லி சூனியங்களையும் அழிக்கும் சக்திதான் அது. அந்த அரிய வகை மூலிகை மரத்தை பற்றிய உண்மைகளை அறிய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஆண்டரசன் பட்டியில்தான் இந்த அரிய வகை மூலிகை மரம் இருக்கிறது. நாங்கள் தேடி வந்த அந்த மூலிகை மரத்தை பற்றி ஊரில் சிலரிடம் விசாரித்து பார்த்தோம். ஆனால் அனைவரும் அது பற்றி அறிந்திருக்கவில்லை. அந்த அரிய வகை மூலிகை மரத்தின் சக்தியை பற்றி முழுமையாக அறிந்த ஒரு மனிதரை கண்டுபிடிக்க எண்ணினோம். இளங்கோவன் சித்த மருத்துவரான இவர் நாங்கள் தேடி வந்த மரத்தை பயன்படுத்தி பல வைத்தியங்களை செய்து வருகிறார். எங்களை அந்த அபூர்வ மரம் இருக்கும் இடத்திற்கும் அழைத்து செல்ல முன்வந்தார் இளங்கோவன். பிரதான சாலை ஓரமாக நீண்டு கிடந்த அந்த மரத்தை பார்த்தபோது இதுதான் அந்த அரிய வகை மூலிகை மரமா என்பதில் சற்று சந்தேகம் வரவே செய்தது. காரணம், அரிய வகை மூலிகைகள் அடர் காடுகளில் யார் கண்ணிற்கும் புலப்படாமல் மறைந்து கிடக்கும் என்பதே பலரது எண்ணம். ஆனால் இங்கு பிரதான சாலையில் கவனிப்பாரற்று தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தது அந்த மரம். இந்த அபூர்வ மரத்தின் பெயர் ஏரழிஞ்சல். $2500 வருடம் பழமையான இந்த மரத்தை சித்தர்கள் பலரும் பயன்படுத்தி வந்ததாக கூறினார் இளங்கோவன். சித்தர்களால் வழிபாடு நடத்தி பழக்கப்படுத்தி அவங்க பயன்படுத்திய ஏரழிஞ்சல் மரம் இதுதான். இதில் உள்ள பழம் பார்த்தீங்கன்னா நல்ல திராட்சை பழம் மாதிரி, திராட்சை பழம் கலர்லேயே இருக்கும், பியூர் அது மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கத்தில் வச்சோன்னா டக்குன்னு சொன்னால் அடையாளம் தெரியாது. திராட்சை பழம் கலர்லேயே இருக்கும், கொத்து கொத்தாக பூக்கும். ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக பழுக்கும். ஒரு முறை நீங்கள் பழுக்கிறத பார்த்து காய் காய்க்கிற பார்த்தீங்கன்னா பூ விட்ட வரைக்கும் பார்த்தா ஒரு இலை கூட அந்த மரத்தில் இருக்காது. எல்லா இலையும் கொட்டிடும். இந்த கீழே சரியாக கிடக்குது பாருங்களேன், கீழே சரி எல்லாம் மேலேந்து இலை கொட்டிடும், அப்படியே கொட்டிடும். தினமும் ஆயிரக்கணக்கானோர் பயணிக்கும் இந்த சாலையில் இப்படி ஒரு அதிசய மூலிகை மரம் இருப்பது யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை, இளங்கோவனை தவிர. மருத்துவ குணம் வாய்ந்த, மந்திர சக்தி வாய்ந்த, மக்களுக்கு ரொம்ப உற்ற துணையாக இருக்கிற மாதிரி சொல்ல போனீங்கன்னா இப்போ எங்கள் மலையில் பக்கத்தில் இருக்கிறது ஏரழிஞ்சலை குறிப்பிட்டு சொல்லலாம். இங்கு தழைத்து நிற்கும் இலைகளும் பிளவுபட்ட மரப்பட்டைகளும்
ஆழப் பதிந்த வேர்களும் பில்லி சூன்யம் ஏவல்களை அண்டவிடாது என்று சொல்கிறார் இளங்கோவன். அது மட்டுமல்லாது இந்த மரத்தில் இன்னொரு மாபெரும் ஆச்சரியமும் இருக்கிறது. பொதுவாக மரங்களிலிருந்து உருவாகும் விதைகள் மற்றொரு மரம் உருவாவதற்கு உதவி செய்யும். ஆனால் ஏரழிஞ்சல் மரத்திலிருந்து விழும் விதைகள் பழைய மரத்திற்கு புத்துயிர் தருகின்றன. அழிஞ்சல் மரங்கிறது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது, மரமே இருக்குது. அதுலேயும் ஏரழிஞ்சல்ங்கிறது கோடியில் ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது. மற்றெல்லாம் விதை விழுகும், கீழே விழுந்து முளைக்கும். அது மாதிரி இறுதி சர்க்கிள் முளைச்சிடும். ஆனால் இதோட விதைகள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கீழே விழுந்துட்டு இதிலேருந்து ஒரு உயிர் சக்தி வெளிவரும். அதுதான் பெரிய இதில் உள்ள பெரிய மிராக்கள், பெரிய அதிசயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த உயிர் சக்தி உள்ள செடி இந்த விதையானது கீழே உருண்டுட்டு போய் தன்னோட தாய் செடி மரம் எங்கே இருக்கோ அதை நோக்கி இதை ட்ராவல் பண்ணும். இது உருண்டுகிட்டே போயிட்டு திரும்ப அது என்ன பண்ணும், அது மரத்தின் அடிப்பகுதியில் போய் தொடர்ந்து இப்படி ஒட்டிக்கும். இந்த ஒட்டின உடனே என்ன பண்ணும், அதுக்கு உள்ளே இருந்து இங்கே தான் முக்கியமான மேட்ரு. இது எப்படி உருண்டுட்டு போகுது, அங்கே ஒட்டின உடனே அது உள்ளேருந்து ஒரு பூச்சியா, அது உள்ள ஒரு உயிர் சக்தியா உள்ளே திரும்ப அந்த மரத்துக்கு உள்ளே போயிடும். ஏரழிஞ்சல் மரத்திலிருந்து விழும் பழங்கள் காய்ந்து போன பின்னர் அதில் இருக்கும் விதைகள் தானாக நகர்ந்து வந்து மரத்தோடு ஒட்டிக்கொள்ளும். மரத்தை சுற்றி சிறிய சிறிய கொப்பளங்கள் போல காட்சி தரும் அனைத்தும் அதன் விதைகள்தான். விதை கீழே விழுந்த உடனே இதில் பச்சையம் அப்படிங்கிற விதைக்கிற தன்மை, முளைக்கிற தன்மை பச்சையம் மாறின உடனே திரும்ப அது உருண்டு வந்து அந்த தாய் மரத்தில் ஒட்டிக்கும். எப்படி உருண்டு போய் விட்டோம், அது யாரும் ட்ராவல் பண்ணாங்களா, கொண்டு தள்ளி விட்டாங்களா, எடுத்துக்கொண்டு வச்சாங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி உருவாகி ஒரு பூச்சி மாதிரி வச்சுக்கோங்களேன், அது உற்பத்தி ஆன உடனே இங்கேருந்து உருண்டு போகுது. அது தாய் செடி எப்படி அடையாளம் கண்டு போகுது, அதான் மேட்ரு. இடையில 500 மரம் மட்டும் எல்லாமே இருக்கலாம், பூச்சி இருக்கலாம், ஒரு செடி இருக்கலாம், வேறு மரங்களாக இருக்கலாம். ஆனாலும் அதை தாய் மரத்தை தேடி போகிறது தான் அதிசயம். விதைகளை தன்னகத்தே ஈர்த்துக் கொள்வதால் இதன் இனப்பெருக்கம் மிக குறைவாகவே இருக்கிறது. அதனால் இது அரிய வகை மூலிகை மரமாக இன்றும் இருக்கிறது. இது ஒட்டி இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்தாங்க, இந்த பாருங்க, இது ஒட்டி இருக்கா, இதை பாப்பா எனக்கு கொடுங்க. நீங்கள் ஒட்டி இருக்கா, அது உள்ள பிச்சு எடுத்தது, ஓட்டையே இல்லை. அப்போ அந்த உள்ளே இருக்க பூச்சி எங்கே, உள்ளே என்ன நடந்தது. இப்போ இந்த பழம் எப்படி இருக்கும், இது கேட்டது இதே மாதிரி தான் இருக்கும். இது சுருங்கினது இப்படி தான் இருக்கும். எங்களுள்ள ஜெல்லி மாதிரி கொல மூச்செல்லி மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும், இப்படி தான் இருக்கும். சொரசொரப்பான ஏரழிஞ்சல் மரத்தில் அதன் விதைகள் மீண்டும் தாய் மரத்திற்கே சென்று ஒட்டிக்கொள்வது பற்றி அறிவியல் பூர்வமாகவும் சிலர் ஆய்வு செய்து முடிவு சொல்லி இருக்கிறார்கள். ஏரழிஞ்சல் மரத்தில் வேர், பட்டை, விறகு, விதை, இலை என எல்லா பகுதியுமே மருத்துவ குணநலன்கள் வாய்ந்தது என்று சொல்கிறார் இளங்கோவன். இந்த உயிர் சக்தி உள்ள அந்த விதையை குறிப்பிட்ட நாளுக்குள்ள காப்பு கட்டி, வழக்கம் போல காப்பு கட்டி, அதுக்கு ஜீவமந்திரம் சொல்லிட்டு அதுலேருந்து அது பழத்தை பறித்து அதை தோல் நீக்கம் பண்ணி அதை உரிய மூலிகை சாரில் அப்படி ஊற வச்சுட்டு இந்த பருப்பை தனியாக எடுக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே தான் நாங்கள் சொன்ன அந்த பவர் முழுக்க இருக்கு. அவற்றில் உள்ள வேர் மாந்திரீகத்திற்கும் மந்திரத்திற்கும் சிறந்த முறையில் பயன்படுமா? ஏரழிஞ்சல் மரத்தை சித்தர்கள் தங்கள் சித்து விளையாட்டுகளுக்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சித்தர்கள் காலத்திலே அவங்க எடுத்து பயன்படுத்திட்டு அதை பெரிய ஆராய்ச்சிக்கு முடிவில் இது உண்மையான சக்தி இருக்குது, இறை சக்தி இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது, அதற்குண்டான மாந்திரிய குணம் இருக்குது. ஒவ்வொரு மூலிகையிலையும் அது இருக்குது. 3 பார்ட்டாக பிரிக்கணும். அது மருந்துக்கு பயன்படணும், மாந்திரியத்துக்கு பயன்படுத்தணும், அது தெய்வத்தை சம்மந்தப்பட்ட மூலிகையாக இருக்கணும். லட்சக்கணக்கான செடிகள் பூமியில் இருந்தாலும் அதுலேயும் பர்டிகுலராக ஒரு சில நிறைய ஆராய்ச்சி, ஒரு செடி எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறோம், அடுத்த மூலிகை ஆராய்ச்சி பண்ணோம். அப்படி பண்ணும்போது அதுலேயும் சில ஹைலைட்டான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் எடுத்திங்கன்னா ஏரழிஞ்சல் சொல்லலாம். பூமியில் கோடி மரங்கள் உருவானால் அதில் ஒரு மரம் மட்டும்தான் ஏரழிஞ்சல் மரமாக இருக்கும் என்கிறார் இளங்கோவன். இந்த மரத்தின் மூலிகை குணங்கள் பலவற்றை இவர் அறிந்திருப்பதால் அதை பயன்படுத்தி பல்வேறுபட்ட நோய்வாய்ப்பட்டவர்களையும் குணமாக்கி வருகிறார். பொதுவாக ஒரு மூலிகையை பயன்படுத்துவதற்கு முன்பு அம்மூலிகையின் அனுமதி மிகவும் முக்கியமான ஒன்று. அப்படித்தான் இந்த ஏரழிஞ்சல் மரத்தின் தெய்வமாக கருதி அவ்வப்போது காப்பு கட்டி பூஜை செய்து படையிலும் போடுகிறார் இளங்கோவன்.
ஏரழிஞ்சல் மரத்திலிருந்து விழும் திராட்சை போன்ற பழங்களிலிருந்து வெளிவரும் விதைகளை அவைகள் மரத்தோடு ஒட்டிக்கொள்வதற்கு முன்னர் எடுத்து வசியம் செய்வதற்கு பயன்படுத்தலாம் என்கிறார் இளங்கோவன். 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏரழிஞ்சல் மரம் அதன் விதைகளால் விருட்சம் பெற்று வளர்வதில்லை. கீழே விழுந்த விதைகளை நாமாக எடுத்து சென்று வேறு எங்கு போட்டாலும் அது முளைக்காது என்றே சொல்கிறார்கள். அதுவாகவே முளைத்தால்தான் ஒழிய அதனை நாமாக வளர்க்க முடியாது என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். அப்படிப்பட்ட இந்த அபூர்வ ஏரழிஞ்சல் மரத்தின் சாறை எடுத்து அதனுடன் ரசமணியை சேர்க்க வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறும் என்பது சித்த வைத்தியர்கள் சிலரது நம்பிக்கை. இளங்கோவனும் அதை நம்பவே செய்கிறார். நம்பினால் நம்புங்கள். இடைவேளைக்கு பிறகு நம்பினால் நம்புங்கள் தொடர்கிறது. புதர்களில் மண்டி கிடக்கும் புல் பூண்டுகள் கூட நோய்களை குணமாக்கும் சக்தி படைத்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மூலிகை வகைகளில் ஏரழிஞ்சல் மரத்திற்கு முக்கிய இடம் உண்டு. இத்தகைய மரத்தின் சாற்றை எடுத்து இளங்கோவன் இன்னும் பல அதிசயங்களையும் தற்போது நிகழ்த்தி காட்ட இருக்கிறார். யாருக்கும் தெரியாத, அப்படியே தெரிந்தாலும் வெளியில் சொல்ல முன்வராத சில செயல்முறைகளை எங்களுக்கு செய்து காட்ட முன்வந்தார் இளங்கோவன். உருகி உடைந்து ஒட்டாமல் செல்லும் பாதரசத்துடன் ஏரழிஞ்சல் மரத்தின் சாற்றையும் கலந்தால் நடக்கப் போகும் ஆச்சரியங்கள் மிக பெரியது என்கிறார் இளங்கோவன். எந்த ரூபத்திலையும் தொழில் எதிரி ஏவல் பில்லி சூன்யம்ங்கிறான். இது எல்லாமே இன்னைக்கு சாதாரண 100 ரூபா 50 ரூபாய் கூட செஞ்சு விட்றான். போய் இங்கே செஞ்சு விட்டு அவனுக்கு எடுத்துருங்கிறான். போராடி ஒரு வாழ்க்கையை நிலைநிறுத்துறான். போராடி ஒரு ஸ்டேஜுக்கு வரான், ஒரு கம்பெனிக்கு வரான், ஒரு தொழில் ஸ்தாபனத்தை உருவாக்குறான். அங்கே கீழே ஒரு 50,000 பேர் 10,000 பேர் வேலை பார்க்குறான். 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அடுத்து வளரணும்னு ஆசைப்பட்டு ஒரு 50 பேர் வச்சு வேலை செய்யறான். இவங்களுக்கு பெரிய நிறுவனம். அதை வச்சு பார்க்குறவங்களுக்கும் 1000 போட்டி இருக்குது. அப்போ அந்த போட்டிகளுக்குள்ளே ஜெயிச்சு வரணும். தனக்கு மீறி நம்ம வேலை மட்டும் செய்கிறோம், இல்லை தன்னை மீறி ஒரு செயல் நடந்துருச்சுங்கிற செயலுக்கு வராமல் இது ஒரு கூட வரணும். அப்போ பில்லி சூனி ஏவல் செய்யாமல் இருக்கணும், எதிரி நமக்கு அதிகம் பண்ணக்கூடாமல் இருக்கணும். அப்படின்னா இந்த பாதரசமணி தலையாக நிற்கும். ஏற்கனவே இதற்கு முந்தைய நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில் ரசமணியை மூலிகையை வைத்து கட்டும் முறையையும் நமக்கு விவரித்து வரும் இளங்கோவனே. பாதரசம் குளிர்ந்த நீரில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மண்ணாலான சிறு பாத்திரத்தை அடுப்பில் வைத்தார் இளங்கோவன். பின்னர் நீரில் உள்ள பாதரச மணியை அதில் கொட்டி அதனுடன் ஏரழிஞ்சல் சாற்றையும் சேர்த்து சூடேற்றுகிறார். உருண்டு ஓடும் பாதரசம் ஒரு குறிப்பிட்ட கொதிநிலையில் சாறுடன் சேர்ந்து கொதிக்கிறது. நன்றாக சுண்டி போகும் அளவிற்கு வந்தவுடன் அதை மறுபடியும் எடுத்து தண்ணீரிலேயே போடுகிறார் இளங்கோவன். பின்னர் அதை எடுத்து பார்க்கும்போது சாறுடன் சேர்ந்து பாதரசம் கெட்டித்தன்மை அடைந்திருக்கிறது. இந்த பாதரசம் இருந்தால் போதுமாம், ஒருவர் நினைக்கும் அனைத்து காரியங்களை தன் வசப்படுத்திவிட முடியும் என்கிறார் இளங்கோவன். மரத்தை கையில் தொட்டுட்டீங்க சரிங்களா? இப்போ இந்த அதன் கூட இந்த பாதரசத்தை நீங்கள் கையில் தொட்டு கையால் அளவுக்கு அது கூட நீங்கள் வந்துட்டீங்க. இதனுடைய வினை மாற்றம் நல்ல சிந்தனையில் வச்சு பாருங்க. இந்த குறிப்பிட்ட நாள்களுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறவங்களுக்கான சேலஞ்சு. இதே முறையை பின்பற்றிதான் தன்னிடம் குறையோடு வருபவர்களுக்கு தாயத்துகளும் ரசமணிகளையும் கொடுத்து விடுகிறார் இளங்கோவன். படக்க போகிற வேர் எடுத்து அதை குறிப்பிட்ட 4 வரைக்கும் ஜெபிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதை ஒரு தாயத்தில் போட்டுட்டு அவங்க உடம்புல வச்சுக்கலாம். அவங்க தனக்குள்ள ஒரு பவர் வரும், ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுப்பாங்க. அப்படி பண்ணுது அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கையை ஒன்றும் தேவையில்லை. என்னோட உடம்பை என்னோட செக்யூரிட்டி இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிடும். அப்போ உள்ளுக்குள்ள ஃப்ரீயாக வேலை பார்க்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி உங்களோட லைஃபவே, குடும்பத்தையே, தொழிலவே, மற்றவங்களோட இணைந்து வாழ்கிற வாழ்க்கையவே இந்த ரசமணிகிட்ட கொடுத்துருங்க.
அது அழகாக உங்களை காப்பாற்றிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை நித்திய கடமை இயல்பாக செஞ்சுட்ருங்க. எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கும். இது சித்தர் சொன்ன விஷயம். ரசமணி கட்ட பயன்படும் பாதரசம் பற்றி போகர் முதலிய சித்தர்கள் புகழ் மாலை சூட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாலைகள் நம் கைகளில் இருந்தால் நம்மால் இயலாத காரியம் இல்லை என்று அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். புராணங்களில் கூட ககனமணியை எடுத்துக்கொண்டுதான் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாய் சென்று வந்திருக்கிறார்கள். சித்தர்களும் கண்டம் விட்டு கண்டம் செல்வதற்கும் இந்த பாதரச மணிகளை தான் துணைக்கு எடுத்துக்கொண்டு சென்றதாக சொல்கிறார் இளங்கோவன். ஏரெழிஞ்சல் சாரில் ஊறிய ரசமணியை கையில் எடுத்தாலே பல்வேறு மாற்றங்களை உடனடியாக உணர முடியும் என்பது இளங்கோவனின் நம்பிக்கை. மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் மாணவர்களின் கவனம் சிதறாமல் இருப்பதற்கும் இந்த பாதரச மணி பக்குவமாய் பயன்படும் என்கிறார்கள். இதற்கு உதாரணமாக பொறியியல் படிக்கும் இளங்கோவனின் மகன் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக சாதித்து வருவதாக சொல்கிறார். இதற்கெல்லாம் இவர் காரணமாய் முன்வைப்பது தனது தந்தை தனக்கு கொடுத்த ரசமணியை தான். ரசமணி போட்டதுலேருந்து எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் பவர் தானாக உருவாக ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா படிக்கிறப்ப எனக்குள்ள தானாக ஒரு பிரிஸ்க், நல்லா படிக்கிறது மெமரி ஆகும். மெமரி ஆனது எக்ஸாம் ஹாலுக்கு போனால் நல்லா டக்குன்னு பரீட்சை எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மூலிகை சாரில் தோய்த்தெடுக்கப்பட்ட பாதரச மணியை கட்டிக்கொள்வதற்கும் ஒரு சில விதிமுறைகள் இருக்கின்றன. சிறுவர்களை தவிர மற்றவர்கள் இதனை இடுப்பில் கட்டிக்கொள்ளக் கூடாது என்கிறார் இளங்கோவன். சித்தர்களோடு தொடர்புடைய ஏரெழிஞ்சல் மரம் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது என்று பொதுமக்களில் சிலரும் சொல்கிறார்கள். நாடி நரம்புகளை கிளர்ந்தெழ செய்யும் ஒரு பொக்கிஷமாக இதனை பார்க்கிறார்கள் அவர்கள். நம்பினால் நம்புங்கள். இடைவேளைக்கு பிறகு நம்பினால் நம்புங்கள் தொடர்கிறது. இளங்கோவனை தேடி தினந்தோறும் பல்வேறு கஷ்டங்களுடன் பலர் வருகிறார்கள். அவர் கொடுக்கும் ரசமணியை வாங்கி சென்றார் எல்லா சௌகரியங்களும் கிட்டும் என்பது இவர்களின் நம்பிக்கை. அவரவர் விருப்பம் போல ரசமணியை தாயத்தாகவோ அல்லது மணிகளாகவோ அணிகிறார்கள். பாதரசம் குளிர்ச்சி தன்மையுடன் இருப்பதால் உடல் சூட்டையும் தணிப்பதாக சொல்கிறார்கள். இயற்கை எழிலுக்கு பஞ்சமில்லாத மலைகளில் மதிமயக்கும் மூலிகைகள் முதல் மரணத்திற்கு கொண்டு செல்லும் மூலிகைகள் வரை இருக்கின்றன. சித்தர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு அரிய வகை மூலிகைகளையும் இனம் கண்டு நோய்களை தீர்த்து வைக்கின்றனர். அதுபோன்ற ஒரு மூலிகை மரம்தான் இந்த ஏரெழிஞ்சல் மரம். எல்லா இடங்களிலும் இந்த மரம் இல்லாத போதும் ஆங்காங்கே யாருக்கும் தெரியாத இனமாய் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த மரப்பட்டைகளில் ஒட்டியுள்ள விதைகளை வைத்தே இந்த இனத்தை எளிதாக கண்டுபிடி